எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்தில் ஏசாயா 54வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். நன்றி. ஏசாயா 54வது அதிகாரம் 54 உங்களுடைய வேத புஸ்தகத்தில் 861வது பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மிக வேகமாய் மிருக ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஹல்லேலூயா கேட்கலாம். 861வது பக்கம் ஏசாயா 54வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். இந்த வார்த்தைகள், இந்த வசனம் இந்த வருஷத்திலே தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்றால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனி நபருக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அன்பு தெய்வமே, எங்களுடைய மீட்பரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த மாதத்தில் நீர் எங்களோடு, இந்த வருஷத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள கிருபை தாரும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படியாக வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த வருடத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கண்டிப்பின் வார்த்தைகள், உற்சாகத்தின் வார்த்தைகள், ஆதரவான வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை அழைக்கிறார். He calls. தேவன் உன்னை அழைக்கிறார். நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சிறு பிராயத்திலே திருமணம் முடிந்து தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீயை போல, அதே நேரத்தில் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல, கைவிடப்பட்டு மனம் நொந்து போன மனிதனை போல சூழ்நிலைமைகள் உன்னை தள்ளினது, சூழ்நிலைமைகள் உன்னை கைவிட்டது. உங்களை அநேக நேரங்களிலே மனிதர்கள் கைவிட்டார்கள். ஒரு சில நேரங்களிலே நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு மனம் நொந்த நேரங்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அவருடைய வார்த்தை திட்டவட்டமாய் உண்டாகிறது. உங்களுடைய கண்ணீர் ஜெபம், உங்களுடைய கண்ணீர் வேதனைகள், உங்களுடைய மன வருத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய வருத்தங்களை பார்க்கிறதற்கும், என்னுடைய கஷ்டங்களை கேட்கிறதற்கும், என்னுடைய அங்கலாய்ப்பை உணர்கிறதற்கு ஒரு மனிதனும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நிலைமையிலே, நீங்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு நீங்கள் மறைக்கப்படவில்லை. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் நிலையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்தின் நிலையை அவர் அறிந்திருக்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தும் அவருக்கு உத்தமமாய் நீங்கள் நடக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். போராட பலன் இல்லாமல் இருந்தும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் ஆவலாய் இயேசுவை நேசித்து வருகிறதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து இந்த காலையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். நீ இழந்து போன நிலைக்கு நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். நீ விட்ட காரியங்களுக்கு நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். இயேசுவோடு கர்த்தராகிய தேவனிடத்திலே நீ வைத்திருந்த அன்புக்கு நேராய் அந்த பரலோகம் உன்னை மறுபடியும் அழைத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும், உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் புரிந்திருக்கிற, அறிந்திருக்கிற ஒரே தேவனாகிய கர்த்தர் இயேசு. அவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது கைவிட்டேன். இமைப்பொழுது கைவிட்டேன் என்றால் ஒரு மனிதன் எப்பொழுது கைவிடப்படுகிறான்
எல்லோரும் நினைக்கிறாங்க மனிதர்களுடைய உதவி இருக்கிற வரைக்கும் என்னை ஜெயிக்க யாராலும் முடியாது என்று. மனிதர்களுடைய உதவி பெருசல்ல சகோதரா சகோதரி, மனிதர்களுடைய உதவி பெருசல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவனாகிய கர்த்தருடைய உதவி உனக்கு மிகவும் அவசியம். நீ எத்தனை பேரை சேர்த்து கொண்டாலும் சரி, நீ எத்தனை பேரை உனக்கு நண்பர்களாகவோ எவ்வளவு பணத்தை உனக்கு ஆதரவாக நீ சேர்த்து கொண்டாலும் சரி, கர்த்தருடைய உதவி இல்லை என்றால் அந்த எல்லா சப்போர்ட்டும் உனக்கு விருதாவாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இதை கவனித்துக் கொள்ளுங்கள். எப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். கைவிடலையே, அப்படி இமைப்பொழுது என்னை கைவிட்டது போல தெரியலையே. அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அப்போ கைவிட்டேன் என்கிறதற்கு என்ன அடையாளம்? கர்த்தர் இமைப்பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைச்சாலே கைவிட்டதுக்கு தான் அடையாளம். அவருடைய முகம் மறைக்கப்பட்டது என்றால் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு எவ்வளவு இருக்கணும்? அவருடைய முகம் உங்களுக்கு நேராக இருக்கணும். அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். பாவத்தை பாணாத சுத்த கண்ணன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அவர் பாவத்தை பார்க்கிறவர் அல்ல, பாவம் உள்ள எந்த மனிதனையும் அவர் பார்க்கிறவர் அல்ல. அப்ப பாவம் என்ன செய்கிறது? கர்த்தர் நம்மை பார்க்க முடியாமல் தடுக்கிறது. கர்த்தர் நம்மை பார்க்கவில்லை என்றால், அவருடைய முகம் நமக்கு தெரியவில்லை என்றால், அவருடைய கண்களிலே நாம் இருக்கவில்லை என்றால், தேடி நாம் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் ஜெபிக்க முயற்சிக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியவில்லை. கவனம், நான் கர்த்தருடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்க முயற்சி எடுக்கிறேன், ஆனால் வசனத்தை வாசிக்க முடியவில்லை. கவனம், காலையில் எழும்பி நான் கர்த்தரை தேட நினைக்கிறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கவனம், இது எல்லாவற்றையும் நான் ஒன்றுமே செய்யலை, நான் பாட்டுக்கு வரேன், நான் பாட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டது என்றால் அது கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு அடையாளம். ஆனால் கர்த்தர் அவருடைய இரக்கம் பெரியது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய இரக்கம் பெரியது. அதான் நான் சொன்னேன், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த வருஷத்திலே கர்த்தருடைய உதாரத்துவமான உருக்கமான இரக்கம் நம் அனைவருக்கும் அவர் தர வல்லவர் ஆயிருக்கிறார். அதான் சொல்ல, என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் நான் உன்னை திரும்ப சேர்த்து கொண்டேன், திரும்ப நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவர் கைவிட்டது உண்மைதான். ஒரு சில நேரங்களிலே அவர் உனக்கு உதவாமல் போனது உண்மைதான். ஒரு சில நேரங்களிலே அவர் உன்னை சொத்திரம் கொஞ்சம் ஏதோ ஒரு கோபத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு வருத்தத்தின் நிமித்தம், இல்ல என் பிள்ளை சொத்திரம் அவன் என்னிடத்துல வர வேண்டும் என்று உன்மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம் ஒரு செகண்ட் அவர் உன்னை மனிதர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அதை செய்திருந்தாலும் இந்த நேரத்திலே, இந்த காலை வேளையிலே, இந்த வருஷத்திலே உருக்கமான என்னுடைய இரக்கத்தை உனக்கும் உன் குடும்பத்திற்கும், விசேஷமாக உன் என்னை விட்டு தூரம் சென்ற, கர்த்தரை விட்டு தூரம் சென்ற உன் பிள்ளைக்கும் அந்த இரக்கம் கிடைக்க இன்று மாலையிலே காலையிலே நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கென்று இந்த காலை வேளையிலே அவருடைய உருக்கமான இரக்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மிகவும் சஞ்சலப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அவர் சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று சத்தமாய். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை. இயேசுவும் கைவிடப்பட்டார் அந்த நேரத்திலே. ஏன் கைவிடப்பட்டார் தெரியுமா? நாம் செய்த மீறுதல்களின் நிமித்தம். அந்த நேரத்திலே மனிதர்களுடைய எல்லாருடைய பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட காரணத்தினாலே வசனம் சொல்லுகிறது, கார் இருள் அங்கே சூழ்ந்து கொண்டது, தன்னுடைய முகத்தை பிதாவானவர் மறைத்துக் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு அவ்வளவு நேரம் தைரியமாய், அவ்வளவு நேரம் ஹல்லேலூயா நான் பிதாவுக்காக இதை சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் மனதிலே நினைத்து கொண்டிருந்த பொழுதும், அந்த குறிப்பிட்ட நேரம் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலே இயேசு துடித்துடித்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், துடித்துடித்து போனார். தண்ணீரிலிருந்து வெளியே போடப்பட்ட ஒரு மீன் எப்படி துடிக்குமோ, பிதாவின் முகத்தை பார்க்க முடியாத இயேசு கிறிஸ்து அவ்வளவு துடித்து போனார். அதனால தான் அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எதற்கு என்னை கைவிட்டீர்? மகனே, கர்த்தர் உன்னை கைவிட்டால் அது ஆபத்து. கர்த்தர் கைவிட்டால் மனிதன் உன்னை கையில எடுப்பான். கர்த்தர் உன்னை கைவிட்டால்
பிசாசு சோத்திரம் அவன் உன்னை தன்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொள்வான். அநேகரை பிசாசு தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறான். தான் விரும்பின இடத்துக்கு அவர்களை அனுப்புகிறான். தான் விரும்பின காரியங்களை செய்ய வைக்கிறான். தான் விரும்பின வார்த்தைகளை பிசாசு அவர்களை பேச வைக்கிறான். தான் விரும்பினவைகளை எல்லாம் பிசாசு அவர்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் நற்செய்தியாய் அறிவிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இப்படியாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் இனி ஒருபொழுதும் பிசாசு உங்களை தன்னுடைய கையில எடுக்க முடியாதபடிக்கு நீ அவருடைய கையிலே இருப்பாய். நீ அவருடைய கண்களுக்கு முன்பாக இருப்பாய். நான் உன்னை உருக்கமான இரக்கத்தினால் சேர்த்துக் கொள்வேன் என்று அர்த்தம் என்றால் பிதாவின் முகம் ஒரு நாளும் இனி உனக்கு மறைக்கப்படாது என்கிற அர்த்தம். பிதாவின் முகம் ஒரு நாளும் உன் குடும்பத்திற்கு இனி மறைக்கப்படாது. அவருடைய வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த இரக்கம், கிருபை என்றால் என்ன அர்த்தம்? தகுதியில்லாத மனிதனுக்கு தேவன் காட்டும் இரக்கத்திற்கு மறுபெயர். அநேகர் சொல்லுவாங்க, நான் தகுதி இல்லை, இந்த ஊழியத்தை செய்ய நான் தகுதி இல்லை, இந்த காரியத்தை நான் செய்கிறதற்கு தகுதி இல்லை, நான் உயிர் வாழவே தகுதி இல்லை என்று சொல்லுவார்கள். மகனே மகளே, உன்னுடைய பாவம் எவ்வளவாக இருந்தாலும் உன்னை தகுதிப்படுத்த இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தம் அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அவர் உன்னை இந்த காலை நேரத்தில் தகுதிப்படுத்துகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். என் குடும்பத்திலே முன்காலங்களிலே மூதாதையர்கள் செய்த பாவம், மூதாதையர்கள் செய்த பலவிதமான கெட்ட தீமையான செயல்களின் நிமித்தம் இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று யாராவது இந்த இடத்துல நீங்கள் வருத்தமாய் இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு தேவனுடைய சாயல் கிடைக்கவில்லை, ஆனால் உங்களுக்கோ தேவனுடைய முக பிரகாசம் ஒளித்தது. அந்த பழைய சாபத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நடுவாக இயேசு கிறிஸ்து சிந்தின, சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி உன்னுடைய வாழ்க்கையிலே இனி அந்த சாபம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையிலே இனி அந்த நோய்கள் இருக்காது. உருக்கமான இரக்கத்தை கர்த்தர் தருவார். தகுதியற்ற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற இரக்கம், அதுக்கு இன்னொரு பெயர் தான் கிருபை. அந்த இரக்கத்தின் அதிகம், உருக்கமான இரக்கம். அந்த இரக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நான் ஸ்தோத்திரம் தகுதி இல்லை என்று நினைக்காதே, அவருடைய இரக்கம் உன்னை தகுதிப்படுத்தும். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அவருடைய நேசம் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் கடலை பார்க்கிலும் பெரியதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் மகா மேன்மையுள்ளதாக இருக்கிறது. மகனே, மனுஷன் உன்னை மன்னிக்க மாட்டான். மனுஷன் மன்னிக்க முடியலன்னு சொல்லுவான். மனுஷர்களால் உன்னை மன்னிக்க முடியாவிட்டாலும் அந்த தெய்வத்தாலே அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் உன்னை சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நீ இழந்து போன நிலையிலிருந்து உன்னை தூக்கிவிட அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சேர்த்துக் கொள்ளுவேன் என்று அவர் சொல்லும் பொழுது எந்த அளவிலே வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம் 1051வது பக்கம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உருக்க இரக்கம். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம். நிறைய பேர் ஒருத்தங்க தவறு செய்து வந்துட்டாங்க, திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்தா சரி நீ வந்து ஓரமாயிரு அப்படி சொல்லுவாங்க. நீ ஏதோ இரு, ஏன்னா நீ ஒரு தடவை பாவம் செஞ்சுட்ட, ஒரு தடவை நீ விட்டுட்டு போயிட்ட, ஒரு தடவை நீ சோதனை எதிர்த்து பேசிட்ட, இனி அடுத்த லெவல்லாம் கிடையாது, சும்மா இரு. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாம் அவரை விட்டு தூரம் சென்றிருந்தாலும் அவர் திருப்பி உங்களை சேர்த்து கொள்ளுகிறது. ஒரு வேலைக்காரனாகவோ ஒரு அடிமையாகவோ அவர் நம்மை சேர்த்து கொள்ளாமல் நித்திய விவாகத்திற்கென்று நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆங்கில வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, யூ ஷல் நாட் கால் மீ மாஸ்டர். நீ என்ன எஜமானனே என்று கூப்பிடாமல் இதற்கப்புறம் நீ என்ன beloved. சோத்திரம், beloved. எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? beloved. எஜமானனேன்னு கூப்பிடாம beloved. உங்களை என்னை கர்த்தர் மனவாட்டியாய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே நீ என்னை 16வது வசனம் பாருங்க. நான் வசனத்திலிருந்து தான் எல்லாம் சொல்றேன். இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். You shall no longer call me master, but you will call me beloved.
நேசமே. சோத்திரம். அப்படி கூப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். எவ்வளவு தகுதி படுத்துகிற கர்த்தர். ஆமென். நான் தான் ஒழுங்காவே ஜெபம் பண்ணல. ஆண்டவருடைய உருக்க இரக்கம் மகா பெரியது. சோதரி, நான் எதையும் ஆண்டவருக்கு செய்யவே இல்லை. ஆண்டவருடைய உருக்க இரக்கம் மகா பெரியதாக இருந்தபடியினால் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு இழந்திருந்தாலும் அதோடு சேர்த்து ஆசீர்வாதமாய் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. காரணம் பார்க்க மாட்டார். இயேசு நேசிக்கிறதற்கு காரணம் பார்க்கிறதில்லை, மனுஷன் பார்ப்பான். நான் இவர்களை நேசிக்க வேண்டும் என்றால், நான் இவர்களை மதிக்க வேண்டும் என்றால், இவர்கள் எனக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று மனிதன் பார்ப்பான். ஆனால் அதை எதுவுமே பார்க்காதபடிக்கு நான் இவர்களுக்காக ஜீவன் கொடுத்து இவர்களை மீட்டு கொண்டபடியினாலேயே இவர்களை அதிகமாய் நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வருஷம் உங்களுக்கு இரக்கம் நிறைய கிடைக்கும். நீங்க பார்ப்பீங்க, எவ்வளோ உருக்கமாக இரக்கம் என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார், எவ்வளோ அன்பாக இருக்கிறார், எவ்வளோ பாசமாக இருக்கிறாருன்னு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தில் சோத்திரம் நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. சொல்லியிருந்தா உங்களுக்கு அது கிடைக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் முடியும் போது உங்கள் சாட்சி என்ன தெரியுமா இருக்கும்? எவ்வளோ இரக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திர. ஒரு பாட்டு உண்டு, மறவாமல் நினைத்தீரையா. சொல்லுங்க. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த மாதிரி சொல்ல வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும், எங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும், எங்க சந்ததிக்கு இரக்கம் கிடைக்கட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும். இந்த பூமியில எவ்வளவு பெரிய சாபம் இருந்தாலும், இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருந்தாலும், எங்களுக்குன்னு அவருடைய இரக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 15வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் வேத புஸ்தகத்திலே 106வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 27 என்னோட இணைந்து வாசிங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சேர்ந்தபடியினாலே. சொன்னீங்களா? என்னது? சேர்ந்தபடியினாலே. தொடர்ந்து வாசிங்க. அவர் கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். திரும்ப வாசிப்போம் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறவர் அல்ல, மாத்திரமல்ல, அவர் சேர்த்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொழுத்த கன்றை கொடுக்கிறது போல கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் நம்மை சேர்த்து கொண்டால் கொழுத்த கன்று, பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மைகள். இயேசுவிடத்திலே வந்தால் உன்னுடைய நன்மைகள் பெரிதாயிருக்கும். இயேசுவிடத்திலே வந்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. மனிதர்கள் பொறாமைப்பட அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்களா அந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை சேர்த்திருந்தா மற்றவங்களுடைய கண்ணு விழலாம். சொல்லுவாங்க, கண்ணு பற்றும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க, கண்ணு பற்றும். சரி, அது எப்படியோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாருன்னா 1000 பேர் கண்ணு படுறதுக்காகவே தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது ஸ்தோத்திரம், அவனோடு இருந்தவர்கள், அவனை சுற்றிலும் இருந்தவர்கள் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்களாம். எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா எல்லாரும் பொறாமப்படுவாங்க அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது தாவீதை பார்த்து சவுலுக்கு பொறாமை வந்தது. யாருக்கு என்ன பொறாமை வந்தாலும் எந்த பொறாமையும் உங்களை ஒன்றும் செய்ய போறதில்லை. அது லேட்டாக தான் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. வேதத்தில் இந்த இளைய குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தகப்பனை விட்டு போனவன் தன்னுடைய ஆஸ்திகளை சேர்த்து கொண்டு, அந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது. சோத்திரம். சில நாளைக்கு பின்பு 13வது வசனம், இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கனாய் ஜீவனம் பண்ணி
தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமைகள், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், அதில் இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து வாங்கிட்டான். சோத்திரம், எனக்கு என் சொத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சோத்திரம், நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப்பை நான் பார்த்து கொள்ளுகிறேன். எனக்கு தோணும் போது நான் வருவேன், எனக்கு தோணுச்சுன்னா அப்பா வீட்டுக்கு வருவேன், எனக்கு தோணுச்சுன்னா சபைக்கு வருவேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் ஜெபிப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சுதா நான் போயிடுவேன். இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சபைக்கு வருகிறதைக்கு காரணத்தை ஆசீர்வாதமாய் நினைக்காதீர்கள். ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வராதீங்க, நேசரை தேடி சபைக்கு வாருங்கள். ஆசீர்வாதத்துக்காக தேடி வந்தவர்கள் சோத்திரம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க பாப்பீங்க சபையில திடீரென்னு அந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணிச்சே, அந்த பையன் அந்த அந்த சகோதரி நல்லா முழங்கால் போட்டு அதை அழுதுச்சுன்னா எவ்வளோ பக்தியா அழுமே, பக்தியா கதருமே, பக்தியா ஜெபம் பண்ணுவாங்களே, காணுமே அப்படின்னு நினைச்சா நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க, ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு போயிட்டாங்க, இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்கல போயிட்டாங்க. ஆனால் நிலைத்திருக்கிற நாம் பாருங்க, நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆசீர்வாதத்தை தேடி வந்தவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை தேடி வந்தவர்கள். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. ஆமா, யோபுவை போல் இருக்கிறவர்கள். இயேசுக்கு எல்லா விதத்திலும் அவர் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த 2வது இளைய குமாரன் கையில பைசா கிடைச்சவன, கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சவன அப்பாவை மறந்தவன், கையில ஒரு முன்னேற்றம் வந்த உடனே இயேசுவை மறந்தவன், ஒரு செழிப்பு வாழ்க்கை வந்த உடனே இயேசுவை மறந்தவன். நீங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சகோதரா. நீங்க ஆண்டவர் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் சோர்ஸ். என் ஞானம், என் பலம், என் படிப்பு, என் பணம்ட்டு நீங்கள் இயேசுவை விட்டீர்கள் என்றால் அந்த சோர்ஸ் கட் ஆகும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எந்த நன்மையும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். அந்த இளையகுமாரன் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான், ஆஸ்தியை வாங்கிட்டான், சந்தோஷமா இருந்தான். ஆஸ்தியை வாங்கினா பரவாயில்ல, அப்பா கூட இருக்கணும் அல்லவா, தகப்பனோட இருக்கணும் அல்லவா. அநேக மருமகள்மார் கல்யாணம் முடிஞ்சவொடனே அப்பா அம்மாவை விட்டு பிரியறதுல சந்தோஷமா இருப்பாங்க. உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க, வெரி குட் வெரி குட், சொல்லுங்க பாஸ்டர், மருமக அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா. நான் சொல்றேன், அதுக்கு முக்கால்வாசி காரணம் மாமியார் தான். சோத்திரம். ஆமா, அப்போ சோத்திரம் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த பிரிந்து போகிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிற நீங்க உங்களுக்கு மேல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா நீங்க பத்திரமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா என்ன, அவங்க பேசுறது என்னவா இருந்தா என்ன, கர்த்தர் உங்களை அடங்கி இருக்கிற ஒரு இடத்துல வைத்திருந்தார் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்றேன், புதியதாய் திருமணம் முடிஞ்சவங்களுக்கு சொல்றேன், குழந்தை பிறந்துருச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், பெரிய பையன் ஆயிட்டேன். இல்ல, உங்களுக்கு மேல உங்க அப்பாவையோ உங்க மாமனாரையோ மாமியாரையோ கர்த்தர் உயிரோட வச்சிருந்தாருன்னா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அங்க ஆசீர்வாதத்தை அங்க வாங்கி ட்ரை பண்ணி ஜெயிச்சு பாருங்களேன், கஷ்டம்தான். சோத்திரம். இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான், அது வரைக்கும் நல்லா இருந்தான், அது வரைக்கும் அவனுடைய அறிவு ஒர்க் ஆச்சுது, அது வரைக்கும் அவன் திறமை ஒர்க் ஆச்சு, அது வரைக்கும் அவன் கீபோர்டு வாசிச்சிருந்தா இல்ல ட்ரம்ஸ் வாசிச்சிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும், கீபோர்டு வாசிச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும், அது வரைக்கும் அவன் பாடினா அருமையா இருந்திருக்கும், அது வரைக்கும் அவன் ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணா 100 மடங்கு பலன் வந்திருக்கும். அவன் எப்ப தகப்பன் வீட்டை விட்டு போனானோ அவன் செய்ததெல்லாம் நஷ்டமாய் மாறினது. சேம் பர்சன், சேம் எஃபோர்ட், சேம் டேலண்ட், சேம் மணி, பட் வித்அவுட் பிளெஸிங். அதே அறிவு, அதே ஞானம், அதே திறமை, அதே உத்தியோகம் எல்லாம், ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, இழந்து போனான். இளையகுமாரனுடைய பிரச்சனையே அதுதான். அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை, நீ தகப்பன் உனக்கு முக்கியம், உன் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் உனக்கு முக்கியம், உன்னை அழைத்த பரிசுத்தர் உனக்கு முக்கியம். நீ வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறினாலும், உனக்கு எவ்வளவு பணம் காசுகள் திறமை வந்திருந்தாலும், கர்த்தரை விட்டு நீ போவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஊற்று இல்லாமல் போகும். ஒரு மெழுகுத்திரியிலிருந்து ஒரு மெழுகுத்திரி அதுல இருந்து எண்ணெயை எடுத்துருங்க. எண்ணெயை எடுத்த பிறகு அது நல்லா எரியும். ஆஹாஹா, எண்ணெய் இல்லைனாலும் நான் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லும் அந்த திரி. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்தியா சபைக்கு போகாட்டாலும் ஒழுங்கா ஜெபம் பண்ணட்டாலும் நான் நல்லா இருக்கிறேன் பாத்தியா, எரியும், கொஞ்ச நாள்ல அணைஞ்சு போகும். ஆனால் இயேசுவையும் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரையும் உடையவர்கள் அவர்கள் நித்தியமாய் வெளிச்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. போனா
ஆசீர்வாதம் போனது. ஸ்தோத்திரம். தகப்பனுடைய இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். இப்போ உள்ள தகப்பன்மார்கள் பிள்ளைகளை மன்னிக்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ உள்ள தகப்பன்மாருக்கு பிள்ளைய மன்னிக்க முடியல. சரி, நான் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு அடங்கிருங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மருமகளையும் உங்கள் மருமகனையும் நீங்கள் மன்னிச்சா எத்தனை பேரை காப்பாற்றிருக்கலாம் தெரியுமா? கோபத்தில் ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்க, அந்த குடும்பத்தை நீங்கள் இழந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் பேசுனது தான், நீங்கள் எடுத்த நடவடிக்கை. வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், எப்படியாகிலும் அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும்படியாக, ஆக்கினைக்குள்ளாயிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே சொல்லுகிறார். Show mercy to help them out of the hell. அக்கினியிலிருந்து நரகத்திலிருந்து அவங்களை காப்பாற்ற. நிறைய பெரியவங்க இதுல தவறு செய்றீங்க. உங்க பிள்ளைகள் மேல வருத்தப்படாதீங்க, உங்க பிள்ளைகள் மேல கோபப்படாதீங்க, என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகளை மேல இரக்கமா இருங்க. அந்த தகப்பனுடைய இருதயம் அப்படிதான் இருந்தது, உங்களுடைய கர்த்தராகிய தேவனுடைய இருதயமும் அப்படிதான் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்க ஒருத்தங்களை காப்பி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இயேசுவை மாத்திரம் நீங்க காப்பி அடிக்கலாம். காலையில பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, if you want to imitate someone, let it be Jesus. நீங்கள் யாரையாவது பார்த்து இவரை போல நான் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இயேசுவாக இருக்கட்டும். அந்த தகப்பன் அப்படிப்பட்டவர் தான். அந்த மகன் அவ்வளவு செய்து வந்திருந்தாலும் அவன் ஸ்தோத்திரம் காத்து கொண்டே இருந்தான் தன்னுடைய மகனுக்காக. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நீங்க 20வது வசனத்தில், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கவனிங்க, இயேசுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வர்ற வரைக்கும் அவர் கோபமா இருப்பார். நீங்க இயேசுட்ட திரும்புற வரைக்கும் அவர் கண்டுகிடாம இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடி வருகிற வரைக்கும் அவர் கோபமா தான் இருப்பார். ஆனா எப்போ நீங்க இயேசுவை தேடி வரணும்னு அந்த முதல் படி எடுத்து வைக்கிறீங்களோ, எப்போ அவர் உங்களை பார்க்கிறாரோ அவர் உடனே மனதுருகி விடுவார். ஹல்லேலூயா. வசனம் அப்படிதானே சொல்லுகிறது. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவன் தகப்பன் அவனை கண்டு, எல்லாரும் சொல்லுங்க, அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க ரெடியா இருக்கிறீங்களா? உலகத்தை விட்டு இயேசுவுக்கு நேராக ஒரு முதல் படி, உலக ஆசீர்வாதங்களை விட்டு இயேசுவுக்கு நேராக ஒரு முதல் படி. உலகத்தின் ஆசோபாசங்கள், மனிதர்கள், சூழ்நிலைமைகள், பாவங்கள், உலகத்தில் பாவம் பெருகி போனது. மனிதர்களால் யூகிக்க முடியாத அளவுக்கு பாவம் பெருகி போய்விட்டது. அநேக வாலிபர்களும் மனிதர்களும் வாலிப பிள்ளைகளும் பாவத்திற்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சபை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த சபையின் தலையாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை பார்த்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கனாலே பார்த்துட்டார்னா மனதுருகிடுவார். ஹல்லேலூயா. உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார் இயேசு. உங்கள் மேல அவ்வளவு நேசமா இருக்கிறார் சகோதரா. உன்மேல் அவர் அன்பா இருக்கிறார். இயேசு உன்மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், அவரை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரைக்கும், ஸ்தோத்திரம், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரைக்கும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். கவனிங்க, உருக்கமான இரக்கம் அவர் காட்டணும்னா நீங்க அவர் பக்கம் திரும்பணும், பாவத்தை விடணும், அவரை விட்டு ஸ்தோத்திரம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அவரிடத்துல வருகிறதற்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒருத்தங்க ஒரு வீட்டில இருந்து போனாங்க, இல்லை சபையில இருந்து போனாங்க, ஒருத்தங்க சபையில இருந்து போவாங்கல்ல, சோத்திரம், சபையில் வந்து எனக்கு சபை பிடிக்கல, ஒரு வீட்டில் இருந்து போவாங்க, எனக்கு வீட்டு பிடிக்கல, வீட்டில் இருக்க முடியாது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு போவாங்க பாருங்க. அப்படி வர்ற அவங்க போகிறவங்கள ஒரு 10ல் ஒரு 2 பேர் திரும்பி வருவாங்க. அப்படி ஒருவன் வரணும் என்றால் அவனுக்கு 2 காரியம் அதிகமாக இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், 2 காரியம். சோத்திரம், அந்த 2 காரியம் என்னன்னா, ஒருத்தங்க கர்த்தரை விட்டு போயிட்டாங்க, இல்லை ஒரு சபையை விட்டு போயிட்டாங்க, திருப்பி அவங்க வரணும்னா அவங்களுக்கு 2 இருக்கணும். ஒன்று தாழ்மை இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? தாழ்மை இருக்கணும். 2வது ஒன்று இருக்கக்கூடாது, என்னன்னா வெட்கம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. வெட்கம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் போயிட்டோம், நம்ம போனா என்ன நினைப்பாங்களோ, எல்லாரும் நம்மளை என்ன நினைப்பாங்க, அவங்க இது பண்ணுவாங்களே, இப்படி பண்ணுவாங்களே, அவங்க இதை சொல்லுவாங்களே, ஏன் வர முடியல தெரியுமா? நிறைய பேர் திரும்ப வர நினைச்சாலும் வெட்கப்படுவாங்க. ஐயோ, அவங்க உலகம் என்ன சொல்லும், அவன் என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னா. சோத்ரன்,
அதே நேரத்தில் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா பயம். என்ன செய்யறது, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, திட்டிடுவாங்களோ, அது நடந்துருமோ இது நடந்துருமோ. யார் வெட்கத்தையும் பயத்தையும் சோத்திரம் பெருமை, பயம் இல்லை பெருமை, சோத்திரம், யாரு வெட்கத்தையும் பெருமையையும் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் திரும்ப ஆண்டவரிடத்துல வர முடியும். இயேசுகிட்ட இருந்து போனவங்கள நீங்க கேட்டு நல்லா பாருங்க, ஒண்ணு பெருமை இருக்கும், பெருமை, பயங்கர பெருமை. நான் ஏன் வரணும், நான் யார் தெரியுமா? அப்போ ஒருத்தங்க திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றாங்கன்னா அவங்க தாழ்த்தாம வர முடியாது. இந்த கெட்ட குமாரன் அவன் நிலைமை எப்படி போச்சுன்னா, பன்றியின் தவிட்டை உண்ணுகிற அளவிற்கு அவன் தாழ்த்தப்பட்டான். அவனுக்கு அவ்வளோ தாழ்த்தப்பட்டான். ரெண்டாவது அவன் நினைச்சான், சரி போட்டு வெக்கம் இல்லாம இருந்து பரவாயில்ல போயிருவோம். சோத்திரம், நீங்க எப்போ உங்க வெக்கத்தையும் உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய பெருமையை விட்டுட்டு இயேசு போதும்னு வாரீங்களோ, அடுத்த செகண்ட் அவர் உங்களை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னை சேர்த்து கொள்வார். சொல்லுங்க, என்னை சேர்த்து கொள்வார். அதான் வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கூட கைவிட முடியும் சகோதரா சகோதரி. உன் தகப்பன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் தாய் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் உன்னை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராகிய இயேசு என்று நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் உண்மையில் அன்பாய் இருக்கிற கர்த்தர், உன் மனதை அவர் அறிந்திருக்கிற கர்த்தர். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டார், பாடுகளை ஒரு தரம் அனுபவித்தார். எதற்காகவாம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. மகனே மகளே, நீ தேவனிடத்தில் சேரும்படியாக தான் கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இழந்ததற்கு காரணம் நீ தேவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். அந்த இடம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்திருந்த இடம், ஆனால் அவர்கள் இழந்து போன இடம். தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். தேவனோடு இல்லை என்றால் மனிதர்களோடு இருக்கிறீங்க தான் அர்த்தம். வெளிச்சத்தோடு இல்லை என்றால் இருளிலே இருக்கிறோம் என்று தான் அர்த்தம். நீ தேவனோடு இணைக்கப்படணும், உன் குடும்பம் தேவனோடு இணைக்கப்படணும். உன் பிள்ளைகள் எவ்வளவு தவறாய் போயிருந்தாலும் அவர்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும் என்றே கர்த்தருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். Where you have to be gathered, சேர்த்துக் கொள்ளப்படணுமே. எங்கே சேர்த்துக் கொள்ளப்படணும்? கர்த்தரிடத்தில் நீ சேர்த்துக் கொள்ளப்படணும். Return back to God. தேவனிடத்திலே திரும்பு. ஆதியிலே இருக்கிற அன்பை நீ விட்டாய். ஆதியிலே கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு, ஆதியிலே கர்த்தர் மேல் வைத்திருந்த ஸ்தோத்திரம் மாயமற்ற அன்பு, மாயமற்ற அன்பு, மாயமற்ற அன்பு. எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம கர்த்தரை நேசித்த சகோதரி சகோதரா, அந்த மாயமற்ற அன்பு. கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். அதெல்லாம் நடக்குது உலகத்துல. யாருக்கு யார் மேலே அன்பு இல்லை, யாருக்கு யார் மேலே குறித்த ஒரு அக்கறை இல்லை. சோத்திரம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேலே அன்பு இல்லை. பழைய பெற்றோர்கள் பழைய அன்புல தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை என் மேல அன்பா இருக்க மாட்டேங்கிறானே, நான் என் அம்மா அப்பாட்ட எப்படி அன்பா இருந்தேன், ஆனால் அதே போல என் பிள்ளை என் மகனோ மகளோ என் மேலே அன்பாக இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? காலம் மாறுகிறது. காலம் மாறுகிறபடிதான் மனிதனை நேசிக்கிறதில்லை, பெற்றோர்களை பிள்ளைகள் நேசிக்கிறதில்லை, கனம் பண்ணுகிறதும் இல்லை. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் சேர்க்கப்படணும். பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தராகிய பிதாவிடத்திலே சேர்த்து கொள்ளப்படணும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் சேர்த்து கொள்ளப்படணும். அதுக்கு தான் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். மகனே, நீ உலகத்தோடு சேர்த்து கொள்ளப்பட்டாய். யாராவது ஐயோ கெட்ட மனிதர்களோடு என் சோத்திரம், என் வீட்டுக்காரர், என் கணவன் அவர்களோடு இருக்கிறாரே, இல்லை என் பிள்ளைகள் கெட்ட மனிதர்களோடு சுற்றி கொண்டு இருக்கிறாங்களே, தீய எண்ணமுடைய ஒரு குரூப் பசங்களோடு என் மகன் இருக்கிறானே,
என் மகள் தவறான ஒரு மனிதர்களோடு ஃப்ரெண்ட்ஸோடு பழக்கம் வைத்திருக்கலாரே என்று நீங்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அவர்களை உங்களோடு சேர்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சேர்ப்பார். நீங்கள் இழந்து போனவைகளை கர்த்தர் சேர்ப்பார். தாவீது தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய ஆஸ்திகளையும் இழந்து போனானாம். வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது ஒரு இடத்துல போருக்கு போயிருந்த பொழுது அமலேக்கியர் வந்து தாவீதுடைய மனைவிகளையும் அவனுடைய ஆஸ்தியையும் திருடிட்டு போயிட்டாங்க. புரியுதா? ஆமா, கணவன் கஷ்டப்பட்டு உழைப்பாரு. சோத்திரம். கணவன் எதுக்கு வேலை சம்பாதிக்க போறாங்க? பிள்ளைகள் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். அவங்க அங்க சம்பாதிக்க போகும்போது இந்த உலக பெண்கள், இயேசுவை அறியாதவங்க, இயேசுடைய அன்பு தெரியாதவர்கள், கணவன் அங்க போனவன இங்க அவர்கள் உலக பிரகாரமாய் வாழ்ந்து யாரிடத்திலேயாவது எதையாவது பேசி, என் கணவன் என் மேல அன்பாவே இல்லை. சோத்திரம். எத்தனை நடக்கிறது உலகத்திலே, எவ்வளவோ நடக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக உழைப்பாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தவம் கடந்து ரத்தத்தை சிந்தி உழைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் சோத்திரம், யாரோ ஒருத்தங்க நல்லா பேசுறாங்கன்னு அவங்க பின்னாடி போய் பெற்றோர்களை நிந்தித்து, பெற்றோர்களுக்கு துரோகம் செய்து, சோத்திரம், அன்பை புரிய தெரியாதவர்கள், உழைப்பை புரிய தெரியாதவர்கள், அன்பை விளங்க தெரியாதவர்கள். தாவீது அங்க சோத்திரம் உழைக்க போயிருக்கிறான். ஒரு பக்கம் திருட போனான். சோத்திரம், பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா கள்ளத்தனம் பண்ண போனான் தாவீது. ஏதோ திருட போகிறான், ஏதோ உழைக்க போகிறான், ஏதோ வேலைன்னு எடுத்துக்கோங்களேன். அங்க போகும்போது இங்க குடும்பத்தை பிசாசு அமலேக்கியர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனா தாவீது திரும்ப வந்து பார்க்கறான், நம்ம குடும்பமே காணும், அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. நிலைமை அவ்வளவு மோசம். கதறினான் தாவீது. தாவீதோடு கூட இருந்தவங்க எல்லாம் தாவீதை கொலை பண்ணுகிற அளவுக்கு அவன் மேல கோபம். ஒன்னாலதான் குடும்பத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து போய் அமலேக்கியர்களை முறியடித்து தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய ஆஸ்திகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவன் திரும்ப மீட்டு கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்திலே பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில எதை திருடி இருந்தாலும், எந்த சொந்தக்காரங்களை, பிள்ளைகளை, எந்த மனிதர்களை திருடி இருந்தாலும், எந்த ஆஸ்திகளை திருடி இருந்தாலும், கர்த்தர் உங்களை திருப்பிக் கொள்ள வைப்பார், உங்களை சேர்த்து கொள்ள வைப்பார். ஹல்லேலூயா. சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னா அது உங்களுக்கும் பொருந்தும். அவர் சேர்த்துக் கொள்வார்னா நீங்க சேர்த்துக் கொள்ளும்படியாகவும் அவர் வைப்பார். கரங்களை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இழந்த ஆஸ்திகளை சேர்த்துக் கொள்ள கர்த்தர் வைப்பார். அது எதுல எப்படி நம்ம கிடைக்கும்? உருக்கமான இரக்கம். நீங்க இழந்த மரியாதையை திரும்ப கிடைக்க வைப்பார். நீங்க இழந்த மரியாதை இழந்து இருக்கிறீங்களா? உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய ரெப்யூட்டேஷன், உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்த கனம், மனிதர்கள் மத்தியில், உறவினர் மத்தியில் இழந்து போனீங்களா? அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அதை திரும்ப சேர்த்துக் கொள்வீர்கள், திரும்பி பெற்றுக் கொள்ளுவீங்க. சேர்த்துக்கொள்ள வைப்பார். நீங்க உங்க வாழ்க்கை இப்பவுமே எழுதிருங்க. இன்னைக்கு கடந்த நாட்களில் நீங்கள் இழந்தது என்னன்னு எழுதி வைங்க. அதற்கு பதிலாக, அதற்கு மேலாக யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல திரும்ப சேர்த்துக் கொள்ள வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரும்ப சேர்த்துக் கொள்ள வைப்பார், திரும்ப பெற்றுக்கொள்ள வைப்பார். அவருடைய இரக்கங்களினாலே, ஆண்டவரே நாங்க இழந்துட்டோம், ஆனா எப்படியாவது திரும்ப சேர்த்துக் கொள்ளணும். ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம், ஒவ்வொரு மனிதர்களை நினைக்கிறோம், ஒவ்வொரு விசுவாசிகளை நினைக்கிறோம், ஒவ்வொரு காரியங்களை நினைக்கிறோம். திரும்ப சேர்த்துக் கொள்ள உதவுவீரா, திரும்ப சேர்த்துக்கொள்ள உதவுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த நிம்மதியான வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த உறவுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நீர் செய்வீராக, நீர் செய்வீராக. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமே, திரும்ப ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கணும், இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கணும். உம்மை பிளவன்னு கூப்பிடுகிற அந்த உயர்தரமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த உயர்தரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 24வது வசனம் வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும்
நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சேர்ந்தீர்கள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வந்து சேர்ந்தீர்கள். முதல்ல எது யார்கிட்ட வந்து சேர்ந்துடும்? எங்க வந்து சேரணுமா? தேவனிடத்தில் நாம் சேர்த்து கொள்ளப்பட்டோம். யாரால? இயேசு கிறிஸ்துவினாலே. இங்க நம்ம வந்து சேர்ந்திருக்கிறதுக்கு எதனிடத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால், தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திடத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்திடத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்திடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆபேல், கவனிங்க, இரத்தத்துடைய எஃபெக்ட் உங்களுக்கு சொல்றேன். இரத்தம் பேசும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன? பகலவங்களை பார்த்து சொல்லுங்க, இரத்தம் பேசும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, தேவையில்லாமல் இயற்கைக்கு மாறாக கையில் அடிபட்டோ ஒரு பிரச்சனை வந்தோ உங்களுடைய சோத்திரம் உங்களுடைய கைகளில் இருந்தோ உங்களுடைய சரீரத்தில் இருந்தோ இயற்கைக்கு மாறாக ஒரு சொட்டு ரத்தம் கூட தரையில் வீணாய் கொட்டக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை செஞ்சு பாருங்க, கர்த்தர் அதை சூப்பராக கனம் பண்ணுவார். அதை சூப்பராக கனம் பண்ணுவார். விசேஷமாக ரத்தம் பவர்ஃபுல்லானது. அதனால தான் நீங்கள் ஜெபிக்கணும். தேவையில்லாமல் உங்கள் சரீரத்தில் எந்த ரத்தமும் கீழே கொட்டக்கூடாது. யாராச்சும் நீங்கள் ஜெபம் பண்ண உலகத்தில் ஆப்ரேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கர்த்தர் அதை ஆப்ரேஷன் இல்லாமலே உங்களுக்கு சுகம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் இல்லாமலே கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இந்த இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. தேவனாகிய கர்த்தர் ஆபேலை கொலை செய்த காயினை பார்க்க வரும் பொழுது, காயின் சொன்னா, என் அண்ணன் தம்பியே எனக்கு எங்கே தெரியும், ஆபேலை நான் என்ன பார்க்கவா செஞ்சேன், நான் அவன் காவலாளியான்னு சொல்லும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவனுடைய இரத்தம் என்னை கூப்பிடுகிறது. அப்போ ஆபேலை காயின் கொலை செய்தான். ஆபேலுடைய இரத்தம் கர்த்தரை நோக்கி அபயமிட்டதான். ஆண்டவர் உடனே வந்துட்டார். இரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. சரிங்களா? அப்போ பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையான ஒரு இரத்தம் இருக்குது. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் பாவமில்லாத ஒரு இரத்தம் இருக்கிறது. அந்த இரத்தம் யாருடைய தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்திடத்தில் நீங்களும் நானும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இரத்தம் எவ்வளவு பரிந்து பேசும் தெரியுமா? எவ்வளவு பரிந்து பேசும் தெரியுமா? அவர் உங்களை குறை சொல்றவன் பிசாசு. அவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், அவ இப்படி சொல்லிட்டா, இவன் இப்படி சொல்லிட்டான். இல்லை, குறை சொல்லாத ஒரே ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தெய்வம். அவர் குறை சொல்ல மாட்டாரு. நீங்க தவறே செய்தாலும் அவருடைய இரத்தம் என்ன தெரியுமா சொல்லும் உங்களை குறித்து? இவன் தவறு செய்தான், இவன் என்னிடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான், நான் இவனை மன்னிச்சுட்டேன், இவனுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் நீங்கட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் சொன்ன அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திடத்திலே நீங்களும் நானும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன், பலி செலுத்தாதீங்க. புது வீடு கட்டும் போது பலி செலுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்களில் ஒரு நம்ம இந்துக்களை வச்சு யாராச்சும் ஸ்தோத்திரம் வீடு கட்டுவீங்க, ஸ்தோத்திரம், அவங்க உங்களுக்கு தெரியாமல் பலி செலுத்திடுவாங்க. கோழியை இது பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, ரத்தம் தெளிக்கணும்னு செய்வாங்க. அது உங்கள் வீட்டுக்கு சாபமாக வரும். ஸ்தோத்திரம். அப்படி செஞ்சு பழகி இருந்தீங்கன்னா இன்றைக்கே போய் வீட்டில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி ஒரு டம்ளர் எடுத்து கையை வச்சு அந்த தண்ணீரில் ஜெபம் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் தெளித்து அந்த சாபத்தை மீட்டு போடுங்க. ஸ்தோத்திரம். அந்த பழக்கத்துக்குள்ளே எதுவும் பழகிடாதீங்க. ஸ்தோத்திரம். கவனமாக இருங்க. சரி, அது போகட்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திடம் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரத்தம் என்ன செய்கிறதா? வசனம் 24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம், தகப்பனிடத்தில். ரெண்டாவது அவருடைய இரத்தத்திடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய இரத்தம் நமக்கு வேண்டுதல் செய்கிறபடியினால் இனி பாவம் இல்லை, இனி சாபம் இல்லை, இனி நோய்கள் இல்லை, இனி பலவீனங்கள் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நன்மை என்ன? தேவனுடைய உருக்க இரக்கம் நம்ம என்னக்கு கொடுக்கிறது தெரியுமா? சுகவாழ்வை கொடுக்கிறது. அவருடைய இரத்தத்தை நம்பி வந்த எந்த மனிதனுக்கும் சுகவாழ்வு உண்டு. இதுவரைக்கும் உன்னை தொடர்ந்து வந்த எந்த ஒரு பலவீனமான பலவிதமான நோய்களை இயேசுவின் இரத்தம் சுகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுகப்படுத்துகிறது, குணமாக்குகிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நம்புங்க. ஹல்லேலூயா.
உங்க மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்தின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சந்ததியின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய இரத்தத்து கண்டை சேர்த்து கொண்டபடியினால் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அந்த ரத்தம் நன்மையானவைகளை பேசும். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்மை செய் நன்றி சொல்லி அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு கரங்களை தட்டுங்க. இயேசுவுக்கு நேரா கரங்களை தட்டி ஹalleluya hallelujah hallelujah. We have been gathered, we have been brought near. அந்த இரத்தத்திடத்திலாய் நீ சேர்க்கப்பட்டிருக்கிறாய். தீங்கும் எந்த தீங்கும் உன்னை அணுகாது. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எந்த ஹalleluya அசுத்தங்களும் உன்னை அணுகாது. எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எந்த நோய்களும் உன்னை அணுகாது. ஹalleluya hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. அந்த இரத்தத்திற்காய் நன்றி, அந்த இரத்தத்திற்காய் நன்றி, அந்த இரத்தத்திற்காய் நன்றி, அந்த இயேசுவின் இரத்தத்திற்காய் நன்றி, அந்த இயேசுவின் தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்காய் நன்றி. என்னை பரலோக பிதாவிடத்திலே சேர்த்த அந்த இயேசுவின் தியாகத்துக்காய் நன்றி. உருக்கமான இரக்கங்களினாலே அவர் நம்மை சேர்த்துக் கொண்டார். உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்துக் கொண்டார். உருக்கமான இரக்கங்களினாலே அவனை சேர்த்துக் கொண்டார். ஆமா, உங்க பாவம் பெரியதா இருந்தது, ஆனா அதை விட பெருசு இயேசுவின் அன்பு, அதை விட பெருசு இயேசுவின் இரக்கம். உன் பிள்ளையின் மீறுதல் பெருசு, உன் பிள்ளையின் பேராசை பெருசு, ஆனா இயேசுவின் அன்பு அதை விட பெருசு. அவனையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். உன் மகளை கர்த்தர் திருப்பிக் கொள்ள செய்வார். மகளை நீ இழந்ததை திருப்பிக் கொள்ளுவாய். அதை இயேசு செய்து கொடுப்பார். அதை ஏற்று சேர்த்து வைப்பார். உன் தாளந்து திரும்ப உனக்கு கிடைக்கும். உன் மகிமை உனக்கு திரும்ப கிடைக்கும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நீ மகிமையை காண்பாய். நீ மகிமையை காண்பாய். நீ மகிமையை காண்பாய். அவன் மகிமையை காண்பாய். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அவர் கூட்டி சேர்க்கும் பொழுது நாம் அனைவரும் வந்து அவருடைய மகிமையை காண்போம். அவருடைய மகிமையை காண்போம். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்பட்டு விசுவாசிக்கிறீங்க? கரங்களை நல்லா தட்டி நானும் என் வீட்டாரும் அவருடைய மகிமையை காண்போம். We will see his glory. 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 அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அந்த மகிமை அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும். அந்த மகிமை மேன்மையானவைகளை நடப்பிக்கும். இனி உங்கள் மேல் குற்றம் சுமராது. உங்கள் நெற்றியில் மேல பிசாசு போட்ட இந்த முத்திரையை கர்த்தர் இன்றைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய முத்திரையை உனக்கு போடுகிறார். அவருடைய முத்திரை உனக்கு போடப்படுகிறது. உன் சந்ததியின் மேலே அவருடைய முத்திரை போடப்படுகிறது. உன் குடும்பத்தின் மேலே அவருடைய முத்திரை போடப்படுகிறது. உன் பிள்ளையின் மேலே அவருடைய முத்திரை போடப்படுகிறது. இனி சாபம் இல்லை, இனி பாவம் இல்லை, இனி நோய்கள் இல்லை, இனி ஆபத்து இல்லை. மகிமை 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 மகிமை. இயேசுவின் மகிமை. எல்லாரும் இயேசுவின் மகிமைன்னு சொல்லி கையை தட்டுங்க. இயேசுவின் மகிமைன்னு கையை தட்டுங்க. இயேசுவின் மகிமைன்னு கையை தட்டுங்க. இயேசுவின் மகிமை என்று கை தட்டுங்க. இயேசுவின் மகிமை என்று கை தட்டுங்க. இயேசுவின் மகிமை சொல்லுங்க. Hallelujah 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 hallelujah. மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜாவுக்கே. மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜாவுக்கே. உலகத்தின் இரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. உலகத்தின் இரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜாவுக்கே. மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜாவுக்கே. மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜாவுக்கே. எங்களை சேர்த்து கொண்டவரே, உருக்கமான இரக்கங்களினால் என்னை சேர்த்துக் கொள்கிறவரே, உடைய பிள்ளைகள் மேல் அன்பாயிரும். உங்கள் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். தேவனாகிய கர்த்தர்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பீராக. உடைய பலன் இவர்களுக்கு உண்டாவதாக. அவருடைய நன்மைகள் இவர்களுக்கு வந்து சேர்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி வைத்திருக்கிறீர். உடைய பரிசுத்தத்துக்குள்ளாக எங்களை மூடி வைத்திருக்கிறீர். உடைய வார்த்தைகளை கேட்ட இந்த ஒவ்வொரு ஜனங்களும் உம் பக்கமாய் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. தனியா இல்லை ஆண்டவரே, குடும்பங்களோடு பிள்ளைகளோடு சந்ததிகளோடு பரிசுத்தம் பண்ணப்பட்டு உம்மண்டை அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட இழப்புகளோடு போகாதபடிக்கு இந்த வருஷம் அநேக காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் சம்பாதித்து கொள்ளட்டும். அநேக காரியங்களை சேர்த்து கொள்ளட்டும். அநேக நன்மைகளை கேதர் பண்ணி கொள்ளட்டும். ஆண்டவரே,
இவர்கள் மேல் உம்முடைய முத்திரை போடப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தம் இவர்களுக்காய் பரிந்து பேசட்டும், இவருடைய குடும்பங்களுக்காய் பரிந்து பேசட்டும், இவர்களுக்காக நீ பரிந்து பேசுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.